ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் இஎம்எஸ் செக்டாரில் இருக்கிற முக்கியமான பங்குகள் என்ன, இந்தியன் இஎம்எஸ் செக்டார் வந்துட்டு எந்த அளவுக்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப கிளியராக அனலைசிஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வரப்போகுது. ஆனுவலாக கிட்டத்தட்ட 34% ஆனுவல் ரேட்டில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத இஎம்எஸ் செக்டார் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்துட்டு 4.5 லட்சம் கோடியாக வந்துட்டு இதோட மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோ growth இருக்க எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் நம்ம எந்தெந்த பங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், அந்த பங்குகளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம கிளியர் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோ போகலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த ஒரு இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே வந்துட்டு சாலிடான growth இருக்குது. ஆனால் எல்லா கம்பெனிகளையும் அந்த ஒரு growth இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, எந்தெந்த பிஸ்னஸில் ஒரு கம்பெனி பண்ணுனா இந்த சர்வீசஸில் வந்துட்டு டாப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலன்னா நம்ம பணம் வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் நான் டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேவா? இந்த அனலைசிஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பண்ணது தான். இதை வந்துட்டு உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ்க்காக வந்துட்டு அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சைனாவை. ஸோ சைனா டிபெண்டன்சிக்காக வந்துட்டு ஒரு ஃபியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்குது. ரீசெண்டாக இப்போ சில மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு இந்தியாவிலையும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம மேஜராக ஒரு ரா மெட்டீரியலுக்காக வந்துட்டு சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேக்லாக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும். ஓகேங்களா? முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போனா தான் பங்குகளை சரியாக வகைப்படுத்த முடியும். முதல்ல மொபைல் இண்டஸ்ட்ரி, ஐடி ஹார்ட்வேர்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், கன்சூமர் அப்ளிகேஷன், க்ளீன் எனர்ஜி, டெலிகாம் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ரயில்வே இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், மெடிக்கல், இன்னும் சில அதர் சர்வீசஸையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கிங் செக்மெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி முதல்ல பார்க்க போகிற பங்கு ஆம்பர் என்டர்பிரைசஸ். கன்சூமர் டூரபிள் செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிபை வேல்யூன்னு பார்க்கும்போது 74.8, ஸ்டாக்கோட பிபை வந்துட்டு 83.3. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிபை வேல்யூ ஆகட்டும், ஸ்டாக்கோட பிபை வேல்யூ ஆகட்டும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருப்பாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பென்சிவாக ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் இங்கே ப்ளே பண்ணும். அதனால் வந்துட்டு பிபை ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி இண்டஸ்ட்ரியோட ஈக்குவலாகவோ இல்லை அதை விட குறைவாகவோ இருந்தால் ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூஷன் இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வகையில் இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க. 52 வீக் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 23.1% கீழே இருக்காங்க. மிட் கேப் பங்கு தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.79, கிட்டத்தட்ட 1க்கு கீழே இருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு கிரிட்டீரியா வந்துட்டு பிலோ 1 இருந்தாலே ஓகே தான். இவங்களோட குவார்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் குவார்டராக வந்துட்டு ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. பார்த்தாலே ரொம்பவும் கிளியராக தெரியுது. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ்ட் ஷீட்டில் பார்க்கும்போது ட்ரையல் 12 மந்த் டேட்டா வந்துட்டு கம்பேர் டு தி ப்ரீவியஸ் குவார்டர் கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இபிஎஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இயர் ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்பெனி ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணி பாருங்களேன். பாரோயிங்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பேடான ஒரு சிக்னல் தான் அந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும். அதே போல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸும் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 27 crores வந்துட்டு கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 140 கோடியும் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கம்பெனியை பொறுத்தளவுக்கும். அதே போல் நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷேரை பொறுத்தளவுக்கும். அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 40.31%, எஃப்ஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 28.29%, டிஐஐ கிட்ட 14.67%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 16.73% அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் வச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த பங்கை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிய வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்துட்டு இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்துட்டு ஸ்டாக் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 4000 இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 3500 வரைக்கும் இறங்கி இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இயர் ரிசல்ட் ஓரளவுக்கு கம்பெனிக்கு ஃபேவராக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
அடுத்ததாக பார்க்க போகிறது அவலான் டெக்னாலஜிஸ். இந்த பங்கு ஒரு மிட் கேப் பங்கு தான். கன்சூமர் டியூரபிள் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட இண்டஸ்ட்ரியோட பிபிஐன்னு பார்க்கும்போது 74.8, ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 74.4. ஸோ ஓரளவுக்கு மீடியமான வேல்யூஷனில் இருக்காங்க. அதே போல் இவங்க 50 டிவி ஹைலிருந்து 32% வந்துட்டு கீழே இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.25 தான். ரொம்ப லோவாக இருக்காங்க. கடன் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. குவார்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ், இடையில அப் அண்ட் டிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. டியூ டு எக்ஸ்டர்னல் ரீசன் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராஃபிட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா. அதே போல் ப்ராஃபிட் லாஸ் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர் கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒரு சின்ன டிப்பும் நமக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் இயர்ஸில் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்களேன், பாரோயிங்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. இது கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுங்க. கிட்டத்தட்ட கரண்ட்டாக 136 கோடி அப்படிங்கிற மாதிரி கடன் இருக்குது. அதே போல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸும் 12 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 114 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கம்பெனி பொறுத்தளவுக்கும். அதே போல் கேஷ் ஃப்ளோவும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி பொறுத்தளவுக்கும். அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 50.98%, எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு 5.70%, டிஐ கிட்ட 17.07%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 26.27% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வச்சிருக்காங்க. ஓவராலாக அந்த கம்பெனியை பற்றி எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சது, ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கரண்ட்டாக வந்து நல்ல ஒரு கரெக்ஷனும் வந்துருக்கு. ஸோ ஒரு பெட்டர் டைம் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா இவங்களோட சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷனாக சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த பேட்டர்னை வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராஷ் வரும். கிட்டத்தட்ட 411 வரைக்குமே இந்த பங்குகள் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கடையில் வந்துட்டு 436 ஒரு சப்போர்ட் அப்படிங்க இருக்குது. ஓகேங்களா. மேபி இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணால் ரிவர்சல் கொடுக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஃபர்தராக இருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த பங்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்க. ஓகேங்களா. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி சைன்ட் டிஎல்எம். இவங்களும் ஒரு மிட் கேப் பங்கு தான். எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிபை வேல்யூன்னு பார்க்கும்போது 78, ஸ்டாக்கோட பிபை வேல்யூ கிட்டத்தட்ட 107. எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.32ங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸ்பெக்ட் ரேஷியோவை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. டவுன் ஃப்ரம் கிட்டத்தட்ட 50 டிவி ஹைலிருந்து 22% கீழே இருக்காங்க. நல்ல ஒரு அப்டன் கிடைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போதைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷனால வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக்கில் எந்த விதமான பேட் நியூஸும் கிடையாது. இவங்களோட இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு எந்த விதமான பேட் நியூஸும் கிடையாது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல growth தான் வந்துட்டு ஃபியூச்சரில் இருக்க போகுது. இவங்களோட குவார்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. குவார்டர் பை குவார்டர் வந்துட்டு இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே நமக்கு கிளியராக புரியுது. நீங்களே இப்போ டிஸ்பிளே பார்க்குறீங்க. ஒவ்வொரு குவார்டர்லையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்டாக நமக்கு தெரியுது. ஓகேங்களா. ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பாருங்களேன், கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்டர் ப்ரீவியஸ் இயர் கரண்ட்டாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே போல் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், ரீசெண்ட் டைமில் பாரோயிங்ஸ் காலம் வந்துட்டு நல்லாவே குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸும் கிட்டத்தட்ட 3 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்வெஸ்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 90 கோடி பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்துட்டு கம்பெனி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 66% இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு 6.32%, டிஐஎஸ்ன்னு பார்க்கும்போது 11.22%, பப்ளிக் கிட்ட வெறும் 15% இருக்குது. ஓகேங்களா. ஓவராலாகவே கம்பெனியோட ஃபண்டமெண்டலும் சரி, இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இவங்களோட சார்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு போன செப்டம்பர்லேருந்து இப்போ பிப்ரவரி வரைக்கும் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணி ஒரு சைட்வேஸ் மொமெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிப்ரவரி அப்போ வந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஃபால் மார்க்கெட்னால வந்துட்டு ஸோ எந்த ஒரு பேட் நியூஸுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் ரிசல்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்துச்சு. அதையும் பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஜோனில் வந்துட்டு இப்போ இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு அக்கமுலேஷன் ஜோன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஒரு சின்னதாக அக்கமுலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த பங்கு பொறுத்த அளவுக்கும். ஓகேங்களா. அதுதான் டிக்சன் டெக்னாலஜிஸுங்க. இவங்க லார்ஜ் கேப் பங்கு கன்சூமர் டியூரபிள்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிபிஐன்னு பார்க்கும்போது 83.2, ஸ்டாக்கோட பிபிஐ கிட்டத்தட்ட 122ங்க. மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். சரிங்களா. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கிட்டத்தட்ட 0.19 தான். ஸோ 50 டிவி ஹைலிருந்து கிட்டத்தட்ட 1% கீழே இருக்காங்க. ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையரான ப்ரைஸில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்காங்க. ஓகேங்களா. குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸோ குவார்டர் பை குவார்டரோட இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட் குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் வந்திருக்கு. ஓகேங்களா. அதே
போல் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பார்க்கும்போது கம்பேர் டு த ப்ரீவியஸ் இயர் கரண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதை நீங்கள் ஈஸியாகவே உங்களால் பார்க்க முடியும் ட்ரையல் 12 மந்த் டேட்டாவில். அதே போல் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்களேன், பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமாக குவார்ட்டர் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 410 கோடி இருக்குது. எக்ஸலண்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி அப்படிங்கமா பண்ணியிருக்காங்க. அதே போல் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது கம்பெனியில். இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டியது தான். ஷேர் ஹோல்டிங் பொறுத்தளவுக்கும் ப்ரொமோட்டர் கிட்ட 33.63%, எஃப்ஐஐ கிட்ட 17.41%, டிஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 26.31%, பப்ளிக் கிட்ட 22.52% வச்சிருக்காங்க. ஓவராலாகவே கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே போல் சார்ட்டை வியூ பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் ரொம்ப ரொம்ப டீசெண்டான மூவ் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பங்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். மந்த்லேயும் வந்துட்டு வாங்க முடியலனா கூட 2 months ஒன்ஸ் ஒரு பங்கு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எண்டு வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தருவேன். அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இவங்களும் மிட் கேப் பங்கு தான். கன்சூமர் டியூரபிள் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிபிஐன்னு பார்க்கும்போது 74.8, ஸ்டாக்கோட பிபிஐ கிட்டத்தட்ட 125, மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 0.23 தான். ஓரளவுக்கு கடன் இல்லாத கம்பெனி. 50 வீக் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 13.8% வந்து டவுனில் இருக்காங்க. குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்துட்டு குவார்ட்டர் பை குவார்ட்டர் கொடுத்துட்ருக்காங்க. அது உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத இவங்க ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் ட்ரையல் 12 மந்த் டேட்டா கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரோட எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்துட்டு கம்பேர் டு ஒவ்வொரு இயரும் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதே போல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாரோயிங்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு கண்டிப்பாக நெகட்டிவ் தான். அதே போல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட 38 கோடி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 கோடி அப்படி மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது கம்பெனியில். ஷேர் ஹோல்டிங் பொறுத்தளவுக்கும் ப்ரொமோட்டர் கிட்ட 57% மேலே ஷேர் அப்படிங்கிறதுக்கு, எஃப்ஐ கிட்ட 12.71%, டிஐ கிட்ட 19.4%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 10.41% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மெயின்டைன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சிர்மா எஸ்சிஎஸ் டெக்னாலஜி. இவங்களும் ஒரு மிட் கேப் பங்கு தான். எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டை வந்துட்டு இவங்க பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிபிஐ வேல்யூ கிட்டத்தட்ட 78.0, ஸ்டாக்கோட பிபிஐ கிட்டத்தட்ட 74. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேர்லி வேல்யூ தான் ஸ்டாக் இருக்காங்க. 50 வீக் ஹையை விட கிட்டத்தட்ட 32% லோவில் இருக்காங்க. நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கரெக்ஷனும் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.3 தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ஏற்ற ஒரு கிட்டேரியாவில் இருக்காங்க. குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 2021 கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டுமே ஸ்லைட்டாக கொஞ்சம் டிப்பாக இருக்குது. இதுதான் வந்துட்டு இந்த கரெக்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகேங்களா? இதே நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பார்க்கும்போது கம்பேர் டு த ப்ரீவியஸ் இயர் ஓரளவுக்கு ஓகேமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதே போல் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்க்கும்போது பாரோயிங்ஸ் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதிகமாகிருக்கு. இது கண்டிப்பாக நெகட்டிவ் தாங்க. அதே போல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்துட்டு கரண்ட்டாக 26 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 47 கோடி அப்படி மாதிரி இருக்குது. அதே போல் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்குது. இது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 46.89%, எஃப்ஐஐ கிட்ட 11.13%, டிஐ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8.21%, பப்ளிக் கிட்ட 33.72% இருக்குது. ஓவராலாகவே வந்துட்டு இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க. இந்த கம்பெனியோட சார்ட்டை நீங்கள் வியூ பண்ணாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 495 அப்படிங்கிற என்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பை வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 576, 627 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் செட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பங்கு தான் இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்காங்க. இந்த சப்போர்ட்டே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம் வந்து சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பவும் இந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ மேலே வந்திருக்காங்க. ஸோ கண்டினியூவாக வந்துட்டு இங்கிருந்து மேலே ஒரு அப்டென்ட் கொடுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 7 ஸ்டாக்கை வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கில் நான் எந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோவோட ஷார்ட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல், ஐடி ஹார்ட்வேர், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொன்ன 7 பங்கு எந்த செக்மெண்ட்டில் வருது அப்படிங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்துட்டு கன்சூமர் அப்ளிகேஷன், டெலிகாம், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோ, ரயில்வே, ஏரோ டிஃபென்ஸ், மெடிக்கல், அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட்டில் வருது. இப்படியே ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டாட்டாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று கிளியராக புரியும். டிக்சன் டெக்னாலஜிஸும்
சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிக்சன் டெக்னாலஜிஸில் வந்துட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏன் டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் செக்மெண்ட்டில் அவங்க தான் லீடிங் கம்பெனி இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் லீடிங் கம்பெனி டிக்சன் வந்துட்டு மொபைலில் அவங்க மட்டும்தான். அதே போல் ஐடி ஹார்ட்வேரும் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாகவே வந்துட்டு இந்த கன்சூமர் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு டிக்சன் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். ஓகேங்களா. அடுத்ததாக எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா கன்சூமர் வந்து தொடவே கிடையாது. க்ளீன் எனர்ஜிலேருந்து டெலிகாம்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட்லேயும் எஸ்ஜிஎஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 பங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் இஎம்எஸ் செக்டர் இருக்க எல்லா பங்குகளையும் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இது இல்லாமல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பங்குகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவலான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களும் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சிர்மா எஸ்ஜிஎஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், அவலான் இந்த 3 கம்பெனியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆம்பரும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கம்பெனி தான், ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் ஹையரான வேல்யூவில் இருக்காங்க. சைன்ட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான கம்பெனி தான், ஆனால் கொஞ்சம் ஹையரான வேல்யூவில் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் அப்படி ஏற்படுது அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த பங்குகள் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்துட்டு சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, டிக்சன் டெக்னாலஜிஸ், அதே போல் அவலான் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குகள். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.